Hello everyone, welcome to Kumar Academy. So நான் சதீஷ் குமார். So I'm a civil service trainer. So நான் உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ்க்காக கிளாஸஸ் கொடுத்துட்ருக்குறேன். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். அது இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து USA பிஃபோர் 1914. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே யூஎஸ்ஏ பற்றி ஒரு 2 லெசன்ஸ் கொடுத்துருக்குறேன். தட் இஸ் ஃபஸ்ட்டு அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஒரு லெசன் கொடுத்துருந்தேன். அப்புறம் அமெரிக்கன் சிவில் வார் கொடுத்துருந்தேன் 1865. ஓகே, ஸோ 1865க்கு அப்புறம் என்ன நடக்க போகுது 1914 வரைக்கும், அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சி ஒரு அமெரிக்கன் ரெவல்யூஷன் 1785 அந்த டைமில் நடந்து முடித்ததுலேருந்தே ரைட், அமெரிக்காவில் ஆரம்பத்தில் 13 காலனிஸ் தான் இருந்துச்சு. ரைட், நான் சிவில் வார் எடுக்கும்போதே இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆரம்பத்தில் ஒரு 13 காலனிஸ் தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெஸ்டோட எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்க. ஆரம்பத்தில் ஒரு 30 காலனிஸ் ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் இருந்துச்சு, அமெரிக்காவோட ஈஸ்ட் கோஸ்ட்டில். பட் அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணது அங்கேருந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாம் விரட்டி விட்டுட்டு, இன்ஃபேக்ட் நேட்டிவ் அமெரிக்கன் ரெசிஸ்ட் பண்ணும்போது நேட்டிவ் அமெரிக்கனை இவங்க ஃபைனலாக டிஃபீட் பண்ணிட்டாங்க ஒரு 1894. ஸோ வெஸ்ட்வர்ட் எக்ஸ்பான்ஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் லூசியானாவை ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க, அலஸ்காவை ரஷ்யா கிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ அது மூலமாகவும் எக்ஸ்பேண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறமேட்டா டெக்ஸஸ் கலிஃபோர்னியாலாம் மெக்சிகோ கிட்ட சண்டை போட்டு அந்த 2 இடத்தையும் பிடிச்சிக்குவாங்க. ரைட், ஸோ இப்படித்தான் அமெரிக்கா இப்போ மாடர்ன் டே அமெரிக்கா ஒரு 50 ஸ்டேட்ஸோடு வந்துச்சு. ஓகே, அதே மாதிரி யூஎஸ்ஏ என்ன பண்ணும், அமெரிக்கா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக டைமில் ஒரு 1800 19th சென்ச்சுரி பிகினிங்லே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் மேலும் காலனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் அமெரிக்கன் கண்ட்ரீஸில். ஓகே, அப்போ இருந்து பிரசிடென்ட் மன்ரோன்னு ஒருத்தர், அவரோட ஃபாரின் பாலிசி அவர் தான் மன்ரோ டாக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் இஸ் மன்ரோ டாக்ட்ரின்? இன்ஃபேக்ட் இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இது வந்து 19th சென்ச்சுரி பிகினிங்கில் 1823 அப்போ இருந்த பிரசிடென்ட்டு ஜேம்ஸ் மன்ரோன்னு அவரோட ஃபாரின் பாலிசி அவர் என்ன சொல்லுவார்னா, த ஓல்டு வேர்ல்டு அண்ட் நியூ வேர்ல்டு ஆர் டிஃப்ரெண்ட் சொல்லுவார். ஓல்டு வேர்ல்டுங்கிறது த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம், ரைட். நியூ வேர்ல்டுங்கிறது 1453 அப்புறம் ஃபவுண்ட் பண்ண அமெரிக்கன். இது வந்து லேட்டாக தானே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால் நியூ வேர்ல்டு. ஸோ இது ரெண்டுமே தனித்தனி. ஓகே, அவர் என்ன சொல்லுவார், அவரோட பாலிசியில் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். ஒன்று வந்து, ஸோ த அமெரிக்கா வந்து வில் நாட் இன்டர்ஃபியர் இன் த யூரோப்பியன் பாலிட்டிக்ஸ். யூரோப்பியன் கூட்ட நடக்கிற சண்டையில் அதில் எதுவுமே நாங்கள் தலையிட மாட்டோம். ஓகே, அது ஒன்று. செகண்டு, அதே மாதிரி யூஎஸ்ஏ வந்து அப்போதைக்கு ஏற்கனவே யூரோப்லேருந்து அமெரிக்காவில் சில காலனிஸ்லாம் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அமெரிக்கா ஒன்றும் செய்யாது. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம், ஏன்னா அது ஏற்கனவே நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறது. ஆனால் இதுக்கப்புறமேட்டா இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் தட் இஸ் அமெரிக்கா, போத் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இனிமேல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து காலனி பண்ண விட மாட்டோம், நாங்கள் ரெசிஸ்ட் பண்ணுவோம், காலனி பண்ணக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி இது பேர் எனி அட்டெம்ப்ட் பை அன் யூரோப்பியன் கண்ட்ரி டு காலனைஸ் எனி கண்ட்ரி இன் த அமெரிக்கன் கான்டினென்ட், தட் இஸ் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா, இது ரெண்டில் எங்கே ஏதாவது ஒரு இடத்த காலனி பிடிக்க யூரோப்பியன் பவர் வந்தால் அதை வந்து அமெரிக்கா கிட்ட எதிர்த்து பண்ணுற மாதிரி அப்படி சொல்லுவார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இப்போவே நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலே தெரியும், மன்ரோ அந்த பக்கம் நிற்கிறவர், அந்த பக்கம் நிற்கிறவங்களாம் யூரோப்பியன்ஸ் எல்லாம் காலனிஸ்க்காக பார்க்குறாங்க. ஒரு மன்ரோ வந்து நிற்கிறாரு, இனிமேல் இது என் பார்டரு, இதில் யாரும் நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர் மன்ரோ டாக்ட்ரின். ஸோ அமெரிக்கா வந்து ஆரம்பத்திலே செல்ஃப் அசர்ட்டிவ் ஆகுது, இனிமேல் யூரோப்பியன்ஸ்லாம் வந்து இங்கே காலனி பண்ணக்கூடாதுன்ட்டு. ஓகே, அப்புறமேட்டா நம்ம ஏற்கனவே சிவில் வார் பார்த்தோம் இல்லையா, 1861 to 65 சிவில் வார் நடந்துச்சு. அப்போது சிவில் வாரில் 4.45 மில்லியன்ஸ், அரௌண்ட் 4 மில்லியன்
ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க, அவங்கள வந்து ஃப்ரீ பண்ணார் ஆப்ரஹாம் லிங்கன். அதெல்லாம் நம்ம சிவில் வாரில் பார்த்தோம். ஓகே, இந்த சிவில் வார் முடிச்சிட்ட பிறகு ரைட் அமெரிக்காவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ வித்தின் சம் 30 இயர்ஸ், ஒரு 1870s to 1900, ஸோ அட் த பிகினிங் ஆஃப் த 20th century, தட் இஸ் 1900 to 1, அதாவது வேர்ல்டு வார் நெருங்கின நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு இண்டஸ்ட்ரியல் கெயின்ட் ஆயிரும். அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் நடக்கலை, இண்டஸ்ட்ரியல் கெயின்ட் அப்படின்னா யூரோப்பில் உள்ள எல்லா கண்ட்ரியை விட பெரிய இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரி ஆயிரும். தட் இஸ் ஜெர்மனி, பிரிட்டன் எல்லாரை விட. ஓகே, இன்ஃபேக்ட் at the beginning of 1914 it is producing as much as both Britain and Germany, and it is also producing in certain areas far exceeded them. அவங்களெல்லாம் விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் அண்ட் ஸ்டீல், கோல், அதிலெல்லாம். அதே மாதிரி ரயில்வே லைன்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 3 lakh kilometers of railroads were built at the turn of 20th century. அது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கிற எல்லா நாட்டில் உள்ள கம்பேர் பண்ண லைன்ஸோட கம்பேர் பண்ணாலும் அவ்வளோ வராது. ஜெர்மனியில் மொத்தமே ஒரு 50,000 60,000 இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இது 3 lakh kilometers ஆஃப் ரயில் ரோட்ஸ் அமெரிக்காவில் மட்டுமே. ஸோ அமெரிக்கா the growth was extraordinary. Okay, she outstripped every country. ஸோ அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியலைசேஷனை பற்றி படிச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு லெசனாக போட முயற்சி பண்ணுறேன், அப்படி இல்லைனாலும் பேசிக்காக எப்படி நடந்துச்சு என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இன்ஃபேக்ட் அமெரிக்கா வாஸ் ப்ரொடியூசிங் மோர் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் தென் எனி அதர் கண்ட்ரி. இது ஏன் இவ்வளோ பெருசாக வளருது? ஆனால் நம்ம வேர்ல்டு வார் டைம்லலாம் பார்க்கும்போது அமெரிக்கா பற்றிலாம் யாருமே யூரோப்பியனில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கும். காரணம் என்னென்னா நிறைய நாளாக அமெரிக்காவோட க்ரோத் வந்து அரௌண்ட் 1890s to 1900 1914 வரைக்குமே அமெரிக்காவோட க்ரோத் வந்து யூரோப்பியன்ஸ்லாம் பெருசாக அதை நோட்டீஸ் பண்ணலை. ஒரு காரணம் என்னென்னா அமெரிக்கா வந்து அவனுடைய ட்ரேடை வந்து அவனுடைய மார்க்கெட் வந்து அமெரிக்காவே இருந்துச்சு. ஓகே, யூஎஸ் வாட் எவர் ப்ரொடியூஸ்ட் இன் யூஎஸ்ஏ வாஸ் ஏபிள் டு தே செல் அமௌண்ட் தெம்செல்ஃப். அவனோட மார்க்கெட் அங்கேயே இருந்துச்சு, ஏன்னா அவனோட கண்ட்ரிலே ஏகப்பட்ட பாப்புலேஷன். ஓகே, இன்ஃபேக்ட் அந்த டைமில் 1780 to 1900 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்தில், ஒரு 1880 to 1914 அந்த டைமில் ஏகப்பட்ட பேர், some 25 million Americans migrated, okay, from Europe. They came from different places, from Germany, from Ireland, from other Poland, from USA, UK, எல்லா இடத்துலையும், ஃப்ரான்ஸ்லேருந்து. ஸோ அமெரிக்கா எவ்ரிபடி கேம் மைக்ரேட்டட். ஓகே, இன்ஃபேக்ட் அமெரிக்காவோட பாப்புலேஷன் அவ்வளோ கூடுனதுக்கு அது ஒரு மேஜர் ரீசன். இன்ஃபேக்ட் இவங்க வெக்ஸ்டோரியல் எக்ஸ்பான்ஷன் நடந்ததுக்கும் இந்த புதுசாக வர்றவங்க எல்லாமே ஒரு காரணம். வந்தவங்கலாம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேவைன்னா அப்படி போகிறது. ஓகே, ஸோ there was a lot of people coming. இன்னொரு விஷயம், ஏன் அமெரிக்கா வளர்ந்தது வெளி உலகத்துக்கு தெரியுதுன்னா, அமெரிக்கா வந்து அவனோட இன்டர்னல் மேட்டர்ஸ் தான் ஆரம்பத்தில் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். they didn't care about too much about world affairs, international affairsல. ஓகே, இன்ஃபேக்ட் மொன்ட்ரோ டாக்ட்ரின் கூட என்ன சொல்லுன்னா, யூரோப்பியன்ஸ் இங்கே வரக்கூடாதுன்னு தான் சொல்லுமே ஒழிய அவன் வந்து யூரோப்பியன் விஷயத்தில் தலையிடுவான். இன்ஃபேக்ட் மொன்ட்ரோ டாக்ட்ரின் ஒன்றே சொல்லுவார், நாங்கள் யூரோப்பியன் விஷயத்தில் தலையிட மாட்டோம்ட்டு. ஸோ ஃபார் அ லாங் டைம் அமெரிக்கா didn't interfere in the what is happening in the Europe. For long time they didn't care about anything. இன்ஃபேக்ட் அவனோட ப்ராடக்ட்டை அவன் வெளியே செல் பண்ண வர வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு மார்க்கெட் அவனோட நாட்டிலே இருந்தது. ஸோ அமெரிக்காவோட க்ரோத் வாஸ் unnoticed by யூரோப்பியன்ஸ், அந்த மற்றவங்களுக்கெல்லாம். ஓகே, ஸோ பட் அமெரிக்கா grown very fast. பட் ஒன்ஸ் அவன் நல்லா வளர்ந்துட்டான், பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டான் அப்படின்னோடனே சம்வேர் அரௌண்ட் 1890s 1900 அந்த டைமில் அமெரிக்கா ஆல்சோ பிகம் அ சூப்பர் பவர் இல்லையா, அவர் பயங்கரமாக வளர்ந்துட்டான் இல்லையா. இப்போ அவனுக்கும் மார்க்கெட் தேவைப்படும். ஓகே, அப்போது இன்ஃபேக்ட் அப்போ இருக்கிற ஒரு யூஎஸ் செனட்டரே சொல்லுவார், டுடே வி ஆர் ப்ரொடியூசிங் மோர் தென் வி ஆர் கன்சியூம். அவன் நாட்டில் அவனுக்கு மார்க்கெட் இருந்துச்சு, அது வரைக்கும் அது வளர்ந்துட்டு இருந்தான். பட் ஒரு 1900
he is producing more than what he can America can consume. ஸோ இப்போ அவங்க நாட்டில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க, we need market அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ தான் US is also going to become an imperialist power. ஓகே, ஸோ 1893 அந்த டைமில் USA என்ன சொல்லும், இந்த ஏரியாலாம் எங்கள் ஏரியா. 1823 நம்ம இவர் சொன்னார், யார், மன்ரோ டாக்டரின் மூலமாக யூரோப்பியன்ஸ்லாம் இங்கே வர வேணான்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்கள் ஏரியாங்கிற மாதிரி, த அமெரிக்கன் கான்டினென்ட், போத் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. ஓகே, இன்ஃபேக்ட் 1898 அவங்க என்ன பண்ணுவாங்க, USA went to a war with Spain over Cuba. Cuba and Puerto Rico ஸ்பெயின் அவங்க ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட சண்டைக்கு போவாங்க. US ஆல்சோ அட்டாக் Philippines, which is also a Spanish colony. ஸோ இதெல்லாம் அட்டாக் பண்ணி ஃபிலிப்பைன்ஸை பிடிச்சிக்குவாங்க. ஸோ ஃபிலிப்பைன்ஸை பிடிச்சிட்டு பியூட்டோ ரிக்கோவெல்லாம் பிடிச்சிக்குவாங்க. ஸோ இதெல்லாமே ஸ்பானிஷ் கிட்டேருந்து அக்வைட் பண்ண காலனிஸ் தான். ஓகே, அங்கேருந்து அவங்கள வெட்டி விட்ருவாங்க. இன்ஃபேக்ட் USA என்ன சொல்லும், ஸ்பானிஷை வெட்டி விட்டுட்டு ஃபிலிப்பைனஸ் வந்து ஆர் அன்ஃபிட் டு ரூல் தெம் செல்ஃப். ஓகே, ஸோ அவங்கள நாங்கள் வந்து சிவிலைஸ் பண்ணணும். எப்படி யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, சிவிலைசிங் மிஷன்னு, அதே மாதிரி அவர் சொல்ல அமெரிக்காவில் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ இருந்து பிரசிடென்ட், ஃபிலிப்பீன்ஸ் ஆர் கன்சிடர் அன்ஃபிட் டு ரூல் தெம் செல்ஃப், ஸோ வி நீட் டு கைட் தெம், அதுக்காக நம்ம அவங்கள ரூல் பண்ணணும் அப்படின்ட்டு. பேசிக்காக என்னென்னா மார்க்கெட் வேணும் அவங்களுக்கு. ஓகே, அதுதான். ஸோ அதே மாதிரி கியூபாவை கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வேறு யார்கிட்டையும் ட்ரீட்டி போயிடக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ கியூபாவை வந்து USA வந்து கேன் இன்டர்ஃபியர் இன் த கியூபன் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அமெரிக்கா வாஸ் ட்ரைங் டு டேக் கண்ட்ரோல் ஓவர் த அமெரிக்கன் கான்டினென்ட். ஓகே, அது இல்லாமல் சைனா வந்து எல்லா கண்ட்ரியுமே அந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கட்டிங் த சைனீஸ் மெலன். ஓகே, ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த டைமில் USA வந்து எங்கே நமக்கு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் டோர் பாலிசின்னு ஒன்று கொண்டு வரும். ஓகே, ஓப்பன் டோர் பாலிசி வந்து அவனும் சைனாவில் ஒரு மார்க்கெட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ சைனா வாஸ் USA வாஸ் ஸ்லோலி பிகமிங் அ imperialist power. ஓகே, ஏன்னா அவனுக்கு மார்க்கெட் தேவை. ஓகே, இன்ஃபேக்ட் யூஎஸ்ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரஷ்யா வந்து அப்படியே கொஞ்சம் ஈஸ்டர்ன் சைடில் வளரக்கூடாது, சைனாவில் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் கூடக்கூடாது, கொரியாவில் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்ணுவான், ஜப்பானை வந்து சப்போர்ட் பண்ணுவான். ஜப்பான் வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணும்போது அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். இன்ஃபேக்ட் அவன் வந்து ஒரு ஹாப்பியாக வேறு இருப்பான். இன்ஃபேக்ட் ஜப்பான் 1904 ரஷ்யாவை அட்டாக் பண்ணி ஜப்பான் ஜெயித்த உடனே அவன் தான் ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் மீடியேட் பண்ணுவான், அவனும் யூகேவும். அப்போ மீடியேட் பண்ணும்போது ஜப்பானுக்கு நிறையா சலுகைகள் வர்ற மாதிரி, அதாவது கொரியா, சைனீஸில் முக்கியமான இடங்கள், அந்த ரீஜன்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கு ஃபேவரபுளாக வாங்கி கொடுப்பான். அவனை ஜப்பானில் அந்த இடத்த ஸ்ட்ராங்காக, இது போத் யூகே அண்டு யூஎஸ்ஏவோட டிசைன் வந்து அந்த ரீஜனில் ஈஸ்டோட எக்ஸ்பென்ஷன் ரஷ்யா இருக்கக்கூடாது, ஸோ அவனுக்கு செக் வைக்கிற மாதிரி ஜப்பான் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இப்போ இதுக்காக இவங்க ஜப்பானை அப்பீஸ் பண்ணுறாங்க, ஜப்பானை வளர்த்து விட்றாங்க. ஆனால் பின்னாடி இதுவே இவங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. தட் இஸ் ஜப்பான் இஸ் கோயிங் டு கெட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஒரு பீரியடில் 1930s அப்புறமேட்டா அவன் வந்து இவங்களுக்கெல்லாம் காம்படிட்டர் ஆக போகிறான் யூஎஸ்ஏக்கு. ஓகே, ஸோ இப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்கா, தட் இஸ் சவுத் அமெரிக்கா அண்ட் இந்த லேட்டின் கண்ட்ரிஸ். சவுத் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காண்டினென்ட் சவுத் அமெரிக்கா காண்டினென்ட்டாக சொல்லுவாங்க சவுத் அமெரிக்கான்ட்டு. பட் லாட்டின் அமெரிக்கானா இந்த சவுத் அமெரிக்கா இல்லை நார்த் அமெரிக்காவில் சில இடத்துங்களாம் இருக்கும், அங்கே எங்கெங்கெல்லாம் இந்த லேட்டின் மொழி பேசுகிறாங்க, தட் இஸ் போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ் அதெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ஆர் கால்ட் ஆஸ் லாட்டின் அமெரிக்கா. ஸோ இந்த லாட்டின் அமெரிக்கா அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னோட கண்ட்ரோல் அப்படின்ட்டுருவான். ஓகே, இன்ஃபேக்ட் ரோஸ்வெல்ட் அப்போவே 1904 சொல்லுவார், United States had the right not only to oppose European intervention in the American continent but to interfere in the internal affairs of the neighbors to maintain order. That is லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரீஸில் எந்த யூரோப்பியனையும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம், அதே மாதிரி லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் தலையிடுவோன்ட்டு. ஸோ இப்படித்தான் அவன் வந்து யூஎஸ் என்ன பண்ணுவான், டு கண்ட்ரோல் ஓவர் த சதர்ன் லாட்டின் அமெரிக்கா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் the American imperialism started. ஸோ இப்போ நம்ம பார்த்து வந்து அமெரிக்கன் இம்பீரியலிசம். அப்புறம் இன்னொன்று நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், யூஎஸ்ஏல இண்டஸ்ட்ரியல் ஆச்சு, பயங்கர ஃபாஸ்ட் ஆச்சு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆச்சுன்ட்டு. ஓகே,
இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகி யூஎஸ்ஏ பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர்ந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் strengthened only a few people. In fact, very few people தான் started growing. In fact, இது எப்படி நடந்துச்சுன்னா, they use corruption and exploitation and use the political officers for their benefit. So only some people started earning lot of money and large corporations வர ஆரம்பிச்சிச்சு. In fact, இவங்க எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, they use government officers to strengthen themselves. உதாரணத்துக்கு எனக்கு தலைக்கு மேலே ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு அமெரிக்கன் காங்கிரஸ் மாதிரி. அங்கே மேஜரில் உட்காந்துருக்கவங்களாம், கீழே மேஜரில் உட்காந்துருக்கவங்களாம் பொலிட்டிஷியன்ஸு, பின்னாடி இருக்கவங்கலாம் பிஸ்னஸ் மேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்காங்க, ரைட்? ஒரு 7-8 பேர் தான் இருப்பாங்க. இந்த 7-8 பேர் தான் அமெரிக்காவில் அந்த மாதிரி தான். ஒரு 10-20 லார்ஜ் கம்பெனிஸு, ஓகே, பிக் கம்பெனிஸு. இவங்க வந்து கார்பரேஷன்ஸ் ஆரம்பித்து, ட்ரஸ்ட் ஆரம்பித்து, they were able to control the entire economy, concentration of economic power, huge economic power. ஸோ அவங்க வந்து பிரைப்ஸ் கொடுத்து, கரப்ஷன் கொடுத்து, லாஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டு, ஸோ தே யூஸ் எவ்ரி மெத்தட் டு strengthen themselves. As a result, ஒரு few corporations become huge industrial centers. But the majority of the people are not suffering actually. Okay, அப்போ இந்த concentration of power on few people and the majority of the people are suffering இல்லையா, that there is a huge inequality. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1% people தான் இருப்பாங்க பாப்புலேஷனில். அந்த 1% people தான் will hold 80% of the economy's wealth. ஸோ மிச்சம் இருக்கிற 99% people வந்து அந்த 20% வெல்த்தில் தான் வாழும். திஸ் இஸ் கால்ட் ஹியூஜ் இன்இக்வாலிட்டி. ஓகே, அப்போது இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் இன்இக்வாலிட்டி இது வந்து நார்மலாலாம் வராது. இது வந்து எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான். they used all sort of method. ஸோ bribery, corruption கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லா பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி மார்க்கெட்டில் காம்படிஷன் இருந்தால் நிறையா கம்பெனிஸ் இருக்கும். காம்படிஷன் இல்லாமல் இருந்தால் ஒரு சில கம்பெனிஸே மோனோபோலியாக இருப்பாங்க. அதை தான் அவங்க பண்ணுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம். they use corporation and trust. இந்த ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுங்கிறது அதுக்கு தான், காம்படிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. நான் ஏற்கனவே இதை பல தடவை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ஆகக்கூடாது, இது மாறணும். இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி ஹியூஜ் அன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, தட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர் இன் ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ், இது மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் மூவ்மெண்ட் வரும் அமெரிக்காவில். ஓகே, தட் இஸ் கால்ட் ப்ராக்ரெசிவிசம். That is progressivism. It is a political philosophy for social reform. எதுக்காக இந்த சோஷியல் ரிஃபார்ம் வேணும்னா, சொசைட்டியில் ஹியூஜ் இன்இக்வாலிட்டி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர் ஆன் ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் who are controlling the government officers and political parties எல்லாத்தையுமே. ஓகே, பிகாஸ் they are having the money and other things. ஓகே, அதை இது பண்ணணுங்கிறதாக தான் ப்ரொட்டஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் வரும். தட் இஸ் கால்ட் ப்ராக்ரெசிவ். இது வந்து அந்த 1904 அந்த பிகினிங்கில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அமெரிக்காலேயும் வரும்போது அமெரிக்காலேயுமே பீப்புள் சஃபர்ட். ஓகே, த இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க்கர்ஸ் வர் வர்ஸ் லைக் இன் யூரோப். எப்படி பிரிட்டிஷில் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா வெரி புவர், மிசரபிள். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அடிக்கடி இருக்கும் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஓகே, தர் இஸ் நோ ஒர்க்கர்ஸ் சேஃப்டி, சோஷியல் வெல்ஃபேர் எதுவுமே, சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் எதுவுமே கிடையாது. சைல்டு லேபர் ஏகப்பட்டது இருக்கும். ஓகே, சைல்டு வில் பி ஒர்க்கிங் ஃபார் லாங் ஹவர்ஸ். ஓகே, அதே மாதிரி நைட்லலாம் ஒர்க் பண்ணும்போது அவன் தூங்குறான்னா அவன் முகத்தில் ஐஸ் தண்ணியை ஊற்றி அவனை முழிக்க வச்சு வேலை வாங்குவாங்க. ஓகே, அண்டு females also employed to a large number. In fact, they also work for 16 hours. Children, female எல்லாம் 16 hours ஒர்க் பண்ணாங்க. ஓகே, ஸோ அப்போது தே ஆர் ஆல்சோ இன்ஃபேக்ட் ஏன் ஃபீமேல் சைல்டெலாம் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கம்மியான சம்பளம் கொடுக்கலாம், அதான். ஓகே, மேலுக்கு கொடுக்கணுன்னா ஜாஸ்தியான சம்பளம் கொடுக்கணும்,
ஃபீமேல் சில்ட்ரன்ஸ்லாம் கொடுத்தா கம்மியான சம்பளம், கம்மியான சம்பளம், அதிகமான டைம் வேலை, ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனும் வெரி புவர். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறணும். ஓகே, அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்கும், சேஃப்டி கண்டிஷன்ஸ்லாம் இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ணாது. ஸோ இதெல்லாம் மாறணுங்கிறதுக்காக வர்ற மூமெண்ட் தான் ப்ராக்ரெசிவ் மூமெண்ட். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சி சம்டைம்ஸ் நம்ம மேஜராக அமெரிக்கன் ரெவல்யூஷன், சிவில் வார் அப்படி தான் யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பான். ஓகே, இந்த ப்ராக்ரெசிவ்னா என்ன, பிளாக் ஈக்குவாலிட்டி, சிவில் ரைட்ஸு, பிளாக் ஈக்குவாலிட்டிஸு, பிளாக் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் இன் அமெரிக்கா, இந்த மாதிரி தான் கேட்பான். ஸோ அதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயுமே சிவில் சர்வீஸ் மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் மேஜராக கேட்காம மேஜருக்கு நடுவில் மைனராக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அமெரிக்கன் ரெவல்யூஷனுங்கிறது எல்லாருமே படிப்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே. சிவில் வாருங்கிறதும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் படிக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தெலாம் கேள்வி கேட்பான். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அந்த டைமில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒர்க்கர்ஸ் வந்து அதனால் தே ஸ்லோலி ஸ்டார்டட் ஆர்கனைசிங் தெம் செல்ஃப். ஓகே, ஏன்னா அவங்கெல்லாம் வேர் ஃபேஸிங் நியூமரஸ் ஹார்ட்ஷிப்ஸ் இன் த ஒர்க். ஸோ தே ஆர்கனைசிங் தெம் செல்ஃப். ஈவன் அவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்ட பிறகும் அவங்கள ரூத்லெஸ்ஸாக சப்ரஸ் பண்ணுவாங்க எம்ப்ளாயீஸ். ஓகே, இன்ஃபேக்ட் போத் ஸ்டேட் போலீஸ், கவர்மெண்ட்டோட போலீஸும் யூஸ் பண்ணாங்க. தே ஆல்சோ யூஸ் சம் ப்ரைவேட் ஏஜென்சிஸ். உதாரணத்துக்கு அந்த டைமில் அமெரிக்காவில் பிங்கர்டன் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு ஒருத்தவங்க செட் பண்ணியிருக்காங்க. அந்த பிங்கர்டன் டிடெக்டிவ் ஏஜென்சி எனக்கு தலைக்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, கையில் துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு, அவங்க தான். அந்த குரூப்பை எல்லா இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸை ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே இவங்கள தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்கள அதை அடித்து ஸ்ட்ரைக் பண்ணுறேன், ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன்ட்டு யாராவது ஒர்க்கர்ஸ் பண்ணால் அவங்கள சப்ரஸ் பண்ணுறது இவங்கள வச்சு. ஓகே, இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இவங்க நிறையா பண்ணுவாங்க. ஓகே, அப்போது அமெரிக்காவில் அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் லேபர்னு ஃபஸ்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த டைமில். அந்த அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் லேபர் என்ன பண்ணும், 1 May 1886 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 May 1886 இட் கால் ஃபார் அ ஸ்ட்ரைக் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே, ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த 1 May 1886 இவங்க ஸ்ட்ரைக் இது பண்ணும்போது அவங்க எதுக்காக அது பண்ணுவாங்கன்னா 8 hours ஒர்க்கிங் டே. ஏன்னா எல்லாமே 16 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 8 hours தான் ஒர்க்கிங் டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டை போலீஸ் அண்ட் திஸ் பிங்கர்டன் ஏஜென்சி செக்யூரிட்டி கார்ட்ஸில் இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள சப்ரஸ் பண்ணுவாங்க. அப்போ சப்ரஸ் பண்ணும்போது 4 workers were killed. அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுல ஒரு 4 workers were killed. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரைக் பண்ணதில் நடுவில் யாரோ ஒருத்தவங்க ஒரு பாம்பு தூக்கி போலீஸ் அவங்கள மேலே போடும்போது போலீஸில் ஒரு 8 பேர் இறந்துருவாங்க. ஒரு 7 policemen were died. ஓகே, அப்போ அந்த போலீஸ்மேன் செத்த உடனே இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணதில் ஒரு 8 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். 8 பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே ஒரு ட்ரையல் நடக்கும் கோர்ட்டில். அது வந்து ரொம்ப பார்ஷியலாக நடக்கும். இன்ஃபேக்ட் அவங்க யாருமே தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்கிற மாதிரி, யாரையோ ஒருத்தவங்களை பிடிச்சி, யார் பாம்பு போட்டாங்க என்னன்னு தெரியாது, யாரையோ ஒருத்தவங்களை பிடிச்சி ஒரு 8 பேரை, அதில் ஒரு 7 பேரை டெத்து சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் இட் வாஸ் வெரி இன்ஃபேமஸ் ட்ரையல். ஓகே, அப்போ அந்த 7 பேர் தூக்கில் போட்ட உடனே தான் அந்த டைமில் தான் செகண்ட் இன்டர்நேஷ்னல் 1889 ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அமெரிக்காவில் நடந்துச்சு இல்லைங்களா 1 May 1886 அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி 1 May வந்து they decided to celebrate as Workers' Day or May Day. ஸோ இன்றைக்கி முந்தானத்து நம்ம கொண்டாடணும்ல, முந்தானத்து நம்ம கொண்டாடணும் பார்த்தீங்களா, இதுக்கு பேஸ் எதுனா இந்த ஈவெண்ட்டு தான். ஓகே, தட் இஸ் த ஒர்க்கர்ஸ் இன் அமெரிக்கா who protested were killed, அந்த போலீஸும் கில் ஆனது பிறகு அதுக்கப்புறமேட்டா நடந்த அந்த ஜுடிஷியல் ட்ரையல். ஸோ இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணது தான். ஓகே, பிகாஸ் அது வந்து ஒரு மேஜர் ஈவெண்ட்டு. ஸோ இந்த செகண்ட் இன்டர்நேஷ்னல் வந்து ஆக்சுவலாக இட் இஸ் ரிலேட்டட் டு சோசியலிசம் மூமெண்ட்டு, சோசியலிசம் அந்த கம்யூனிஸ்ட் அந்த குரூப்பு. ஓகே, ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஒன்று ஃபாலோ பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் இன்டர்நேஷ்னல் ஒன்று நடக்கும் 1889 அந்த டைமில் தான் இதை அறிவிப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டா அமெரிக்காவில் 1901 சோஷியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அமெரிக்கான்னு ஒருத்தர் ஃபார்ம் பண்ணுவார். அவர் பேர் வந்து யூஜின் பி டெப்ஸ். எனக்கு தலைக்கு மேலே பார்த்தீங்களா பேசுகிறது வயசானவர்.
அவர் தான் யூஜின் வில்லியம்ஸ். ஈ ஃபவுண்டட் த சோஷியலிஸ்ட் ஒர்க் பார்ட்டி. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு இன்னொரு பார்ட்டி, ஒரு லேபர் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ்க்காக போராடுவாங்க. பட் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னதான் அவங்க ஒர்க்கர்ஸ்க்காக போராடினாலும் அமெரிக்காவில் இதெல்லாமே வில் பி சீன் வித் வெரி ஸ்கெப்டிக். ஒர்க்கர்ஸ் யூனியன் அதெல்லாம் அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஸோ தே ட்ரைட் மோஸ்ட் டு சப்ரஸ் தீஸ் பீப்புள். இன்ஃபேக்ட் சோசியலிசம்ங்கிற ஐடியாவே பிடிக்காது இல்லைங்களா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ இந்த கேபிட்டலிஸ்ட்டுக்கு யாருக்குமே சோசியலிசம்ங்கிறது பிடிக்காது, பணக்காரங்களுக்கே சோசியலிசம்ங்கிறது பிடிக்காது. ஸோ தே ட்ரை டு சப்ரஸ் திஸ் குரூப். ஓகே, இன்ஃபேக்ட் இந்த சோசியலிஸ்ட் குரூப் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ல்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் எல்லாமே வாரை ரிசன் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வாரெல்லாம் எதுக்காக போராடப்படுதுன்னா இந்த கேபிட்டலிஸ்ட்டுக்கு இவங்களோட ஆம்பிஷன்ஸ்க்காக கவர்மெண்ட்டை வார் பண்ண வைக்கிறாங்க. ஸோ வார் இறக்க போகிறதும் ஆர்டினரி பீப்புள் தான். ஸோ இவங்களோட இதுக்காக நடக்குது. ஸோ வாரெல்லாம் ரெனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தே ஆப்போஸ் த வார். சோசியலிஸ்ட் ஜென்ரலாகவே வேர்ல்டு ஓவராக தே ஆப்போஸ் த வார். அப்போது ஃபஸ்ட் வேர்ல்டு வார்க்கு யூஎஸ்ஏ போகும்போது அவங்க ஆப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஆப்போஸ் பண்ணுறத யூஎஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆப்போஸ் பண்ணால் தப்பு, ஓகே அது செடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லாவே பாஸ் பண்ணி இன்ஃபேக்ட் யூஜின் வில்லியம்ஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணி 10 year ஜெயிலில் போட்டுருவாங்க வார வேணான்னு சொன்னதுக்காக. ஓகே, எந்த அளவுக்கு இவங்களை சப்ரஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சோசியலிஸ்டாக இருக்கணும்லாம். ஸோ சோசியலிஸ்ட்டுவை த ஸ்டேட் ரெப்ரஸ்ட் டு தி மேக்ஸிமம். ஓகே, தென் இன்னொரு மேஜர் ஸ்ட்ரகிள் இந்த டைமில் நடந்தது என்னென்னா Black people's struggle for equality. Again very important. ஓகே, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிவில் வார் நடந்துச்சு அமெரிக்காவில். அது எதுக்காக நடந்துச்சுன்னா ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஸ்லேவரியை சிவில் வார் மூலமாக அபாலிஷ் பண்ணாங்க. ஓகே, சிவில் வார் அபாலிஷ் பண்ணிட்ட பிறகு 1865-1870 அப்புறமேட்டா சிவில் வார்க்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 2 அமெண்ட்மெண்ட் எல்லாம் போடுவாங்க. அமெண்ட்மெண்ட் போட்டு அவங்களுக்கு பிளாக் பீப்புளுக்கு சிட்டிசன்ஷிப் ரைட் கொடுப்பாங்க, ஈக்குவாலிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி பிளாக் பீப்புளுக்கு ஓட்டு போடுற ரைட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் ஆனால் அமெரிக்காவில் இதனால் பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புளுக்கு ரைட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் சிவில் வார். பட் சூன் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆரம்பத்தில் 1865 சவுத்தை பிடிச்சிட்ட பிறகு கொஞ்ச நாள் அங்கே இருப்பாங்க, இந்த லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் சவுத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாகவே பிளாக் பீப்புளை ஸ்லேவ்ஸாகவே பார்த்துருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு டக்குன்னு ரைட்ஸ் கொடுக்க மனசு வராது. அந்த சமயத்தில் நார்தர்னர்ஸ் சவுத்தர்ன் ஸ்டேட்ஸை சவுத் கையிலே ஒப்படைச்சிட்டு அவங்க போயிடுவாங்க, அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. அப்போது சதர்ன் ஸ்டேட்ஸ் ஒன்ஸ் அகெயின் இந்த 1868 1870 2 அமெண்ட்மெண்ட் போட்டு பிளாக் பீப்புளுக்கு ஈக்குவாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் ரைட்டு அண்டு ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாமே இவங்க டினை பண்ணுவாங்க. யார்? சதர்ன் ஸ்டேட்ஸ் ஒன்ஸ் அகெயின் தே ஸ்டார்டட் ட்ரீட்டிங் த பிளாக் பீப்புள் அன்இக்குவல். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு? பிளாக் பீப்புளுக்கு. முன்னாடி ஸ்லேவரி இது இருந்துச்சு, இப்போ பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் லீகல் ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தே ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, அண்ட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் அகேன்ஸ்ட் பிளாக் பீப்புள். உதாரணத்துக்கு செக்ரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த டைமில் பிட்வீன் ஒயிட்ஸ் அண்ட் பிளாக். செக்ரிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு தலைக்கு மேலே ஒரு படம் பாருங்கள், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 வாஷ் பேஷன் இருக்கும். ஸோ ஒரு வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வாஷ் பேஷன், பிளாக் பீப்புளுக்கு ஒரு வாஷ் பேஷன், ஒயிட் பீப்புளுக்கு ஒரு வாஷ் பேஷன். அந்த வாஷ் பேஷனே பாருங்கள், பிளாக் பீப்புளோட வாஷ் பேஷன் எப்படி இருக்குது, ஒயிட் பீப்புளோட வாஷ் பேஷன் எப்படி இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளாக் பீப்புள் அவர் இதை பண்ணுறது. ஸோ இவருக்கு சாதாரணமாக இருக்கும், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அதே மாதிரி அதை இவங்க யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, கிராமத்தில் இந்த டம்ளரில் செப்பு டம்ளரில் ஹரிஜனஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஓகே, பிளாக் பீப்புள் வேர் ட்ரீட்டட் எவ்ரிவேர். பஸ்ஸில் போனால் அவங்களுக்கு தனி பஸ்ஸு, ஓகே, ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு தனி ஸ்கூல். தே கேன் நாட் டைன் வித் த சேம் ஒயிட் பீப்புள். தே கேன் நாட் கோ டு த சேம் பார்க் ஆர் பீச் ஆஃப் த ஒயிட் பீப்புள். ஸோ ஒயிட் பீப்புளுக்கு ஒரு தனி பார்க் பீச், பிளாக் பீப்புளுக்கு ஒரு தனி பார்க். அவங்க போகிற பார்க் அண்ட் பீச்சுக்கு இவங்க போகக்கூடாது. அவங்க ட்ரெயினில் கூட கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும்.
ஓகே, இப்போ என்னென்னா இதை வந்து இப்படி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு தனி கம்பார்ட்மெண்ட் இவங்களுக்கு தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தா கூட 2 பேர் கம்பார்ட்மெண்ட்டு சரியாக கவனிச்சிருந்தா பரவாயில்ல. இது எப்படின்னா ஒயிட் போகிற கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். பிளாக் கம்பார்ட்மெண்ட்லாம் ஒரு சீட் கூட இருக்காது, சரியாக குஷன் கூட இருக்காது, சரியாக கவனிச்சிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா எப்படி டிஸ்கிரிமினேஷன் நடக்குதுன்னு சதர்ன் ஸ்டேட்ஸில்? குறிப்பாக இது சதர்ன் அமெரிக்காவில் இருக்கிற சதர்ன் ஸ்டேட்ஸில் தான் நடந்துச்சு. ஓகே, தே கேனாட் கோ டு த சேம் தியேட்டர் ஆஸ் அ ஒயிட் கோஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ எல்லாத்துலேயுமே செக்ரிகேஷன். இதுதான் ரேசியல் செக்ரிகேஷன் இன் அமெரிக்கா. இட் வாஸ் ப்ராக்டிஸ் அரவுண்ட் 1870s அந்த டைமில். ஓகே, ஜஸ்ட் ஒரு 100-130 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, இது மட்டும் இல்லை, பிளாக் பீப்புள் வேர் லிஞ்ச். நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, இந்தியாவில் லிஞ்ச் பண்ணுறாங்க, மாடு வச்சுருந்தா லிஞ்ச் பண்ணுறாங்கன்ட்டு. அன்றைக்கி வந்து பிளாக் பீப்புளாக இருக்காங்கிற காரணத்துக்காகவே லிஞ்ச் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் தேர் ஆர் சர்டன் ஒயிட் சூப்பர்மிஸ் குரூப் ஃபவுண்ட் பண்ணுவாங்க. கூக்ளக்ஸ் கிளான் போன கிளாஸில் கூட நான் சொன்னேன். அந்த மாதிரிலாம் ஒரு சில ஒயிட் சூப்பர்மிஸ் குரூப். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலையே பிளாக் பீப்புளை லிஞ்ச் பண்ணுறது தான். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் வேர் லிஞ்ச் பை மாப்ஸ். ஸோ ஒரு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 200 பிளாக் பீப்புளாக டை பண்ணுவாங்க. தட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர ஒரு பிளாக் பீப்புளை அடிச்சு கொள்வது. ஓகே, ஸோ இதெல்லாமே அந்த 1880 1890 அந்த டைமில் 1900 அந்த டைமில் நடந்துச்சு. ஸோ பிளாக் பீப்புள் ஆர் சஃபரிங் லாட் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ். ஓகே, இன்ஃபேக்ட் இது நார்த்தன் ஸ்டேட், டோட்டல் யூரோப்லேயும் டோட்டல் அமெரிக்காலேயும் நடந்துச்சு. பட் நார்த்தன் ஸ்டேட்ஸில் ரொம்ப கம்மி, சதர்ன் ஸ்டேட்ஸில் நிறைய ஜாஸ்தி. ஓகே, எங்கேயுமே சில பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதை எதிர்த்து தே ஸ்டார்டட், பிளாக் பீப்புள் ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட். ஸோ இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு. ஈவன் தோ அவங்கள தட் இஸ் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணியாச்சு. ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிவிட்டு ஈக்குவாலிட்டிஸ்க்கு லா வந்திருக்கு, ரைட் டு ஓட் பிடிச்சிச்சு. ஆனால் அந்த ஓட்டை டினை பண்ணிட்டாங்க சதர்ன் ஸ்டேட்ஸில். அதே மாதிரி இந்த மாதிரி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜாப்லாம் கிடைக்காது. இன்ஃபேக்ட் எல்லா ஜாப்ஸும் ஃபஸ்ட்டு ஒயிட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க, தேவைப்பட்டால் தான் பிளாக்ஸுக்கு, அதுவும் லோவர் லெவல் ஜாப்ஸ் தான். ஸோ பிளாக் பீப்புள் சஃபர்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ப்ராக்டிஸ். ஸோ தே ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்டிங் ஃபார் ஈக்குவாலிட்டி. ஓகே, அது வந்து முக்கியமாக டுவர்ட்ஸ் பிகினிங் ஆஃப் 1900 தான், 20th century பிகினிங்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1909 அந்த டைமில் தான். ஸோ அதில் முக்கியமான ஒரு பங்கு வச்சவர் எனக்கு தலைக்கு மேலே இருக்கிறவர் WEB Du Bois. I don't know I am spelling it correct, pronouncing it correctly, but Du Bois நான் பார்க்குறேன். ஸோ இவர் தான் அந்த டைமில், இன்ஃபேக்ட் அவர் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஏர்லி ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் டு கெட் அ PhD அண்டு லாலாம் படிச்சிருப்பார். ஸோ ஹீ ஸ்டார்டட் அ மூமெண்ட் கால் National Association for Advancement of Colored People, that is Black People, NAACP, National Association for Advancement of Colored People. இதை ஃபவுண்ட் பண்ணி இவங்க they started against, they protesting against lynching, the discriminatory laws. அதை என்ன டிஸ்கிரிமினேட்டரி லாஸ், ரேஷியல் செக்ரிகேஷனுக்காக லாஸ் பண்ணுறாங்கல்ல, அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜிம் க்ரோ லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஜிம் க்ரோன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து இட் டிஃபைகர்ஸ் பிளாக் பீப்புள். ஓகே, ஸோ ஜிம் க்ரோ லாஸ்ன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இன்ஃபேக்ட் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸே அவங்களுக்கு நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கும், இவங்களுக்கு வந்து சுமாரான ஸ்கூல்ஸ் இருக்கும். ஓகே, எவ்ரிவேர் இன் எவ்ரி ஃபீல்டு பிளாக் பீப்புள் வேர் டிஸ்கிரிமினேட்டட். ஓகே, ஸோ அந்த ஜிம் க்ரோ லாஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணவங்களுக்காக தான் இவங்கெல்லாம் பாடுபடுவாங்க. ஓகே, இந்த ஜிம் க்ரோ லாஸ் இன்ஸ்டிடியூஷனைஸ், இன்ஃபேக்ட் சதர்ன் ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி நிறைய லா பாஸ் பண்ணுவாங்க டு இன்ஸ்டிடியூஷனைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, எக்கனாமிக், எஜுகேஷன் அண்ட் சோசியல் டிஸ்அட்வான்டேஜ் டு தி ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள். ஸோ தே ஆர் சஃபரிங் அ லாட். ஸோ இந்த ஜிம் க்ரோ லாஸ் எல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க போராடுவாங்க. பட் இவங்க 1990 ஆரம்பிச்சிருந்தா கூட இன்ஃபேக்ட் தே ஆர் சஃபரிங் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இன்ஃபேக்ட் திஸ் திங் காட் ஃப்ரூட்டிஃபைட் ஒன்லி இன் த 1965 அந்த டைமில், தட் இஸ் டூரிங் மார்ட்டின் லூத்தர் கிங் டைமில் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் மூலமாக. இன்ஃபேக்ட் நான் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டை நெக்ஸ்ட் கிளாஸில் எடுத்தேன். பட் திஸ்
black struggle for equality, the discrimination, the racial segregation and racial discrimination was started during the 1880s and 1890s அந்த டைமில் தான். ஓகே, ஸோ அப்போ இருந்தே இவங்கெல்லாம் பாடுபட ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்தியாவில் கூட ஆரம்பத்தில் மாடரேட்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஓகே, தென் அனதர் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரகிள், வெரி இம்பார்ட்டன்ட், இது கூட கேள்வியாக கேட்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் சொல்ல போகிறேன் இல்லையா இந்த பாயிண்ட்ஸு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தனித்தனியாக எடுக்கலாம். அதாவது விமென்ஸ் போராட்டம் த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி நிறையா இருக்கும். அதில் எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும், ரஷ்யன் ரெவல்யூஷன்ஸில் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும், எல்லாத்துலேயுமே உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி கேள்வி கேட்பான், உமனை வச்சு ஒரு கேள்வி கேட்பான். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிச்சு எடுக்கணும் எங்கெங்கெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ அப்படி நடந்தது யூஎஸ்ஏலையும் ஒன்று உமன் voting ரைட்ஸ்னு ஒன்று நடந்துச்சு. அதாவது உமன்ஸ் were denied voting for a long time in USA. ஓகே, ஸோ ஆரம்பத்தில் ஒன்லி மேல்ஸ் தான், அது ஒயிட் மேல்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. 1870s தான் பிளாக் மேல் கொடுத்தாங்க, பட் ஆனால் அதையும் டினை பண்ணிட்டாங்க. ஸோ விமென்ஸ்க்கு அது வரைக்கும் voting ரைட்ஸ் கிடையாது. ஸோ விமென் அவங்களுக்கு voting ரைட் வேணும்னு சொல்லி, ஸோ உமன்ஸ் சஃப்ரேஜ் மூமெண்ட் வந்து இட் ஸ்டார்டட் அரௌண்ட் மிடில் ஆஃப் 19th century 1850s அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் அதுவும் ரிகரஸாக எப்போ அவங்க விமன் இது பண்ணுவாங்கன்னா டுவர்ட்ஸ் த பிகினிங் ஆஃப் த 20th century. ஓகே, 1900 அந்த டைமில். ஸோ உதாரணத்துக்கு 1916 அலிஸ் பால் என் தலைக்கு மேலே இருக்காங்க இல்லையா இந்த லேடி. ஓகே, அவங்களும் இன்னொரு லேடி லூசி பர்ன்ஸ்னு. ஓகே, அவங்களையும் நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் சைடில். ஸோ தீஸ் டூ விமென்ஸ், Alice Paul and Lucy Burns, they started National Women's Party. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் மிலிட்டன்ட் குரூப் போராட்டம் நடத்துகிறாங்க. they start ஸோ ஃபார் விமென்ஸ் voting ரைட்ஸ் கேட்கணுன்ட்டு. ஸோ அந்த டைமில் பிரசிடெண்ட்டாக வந்து வுட்ரூ வில்சன் இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணால் சைலண்ட் சென்டினல்ஸ்னு ஒரு குரூப் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டாக போய் பேச மாட்டாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் போராட்டம் நடத்துகிறா எல்லாம் பண்ணுவாங்க, எல்லோரும் ஒரு ஆள் கத்துவார், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்க ஜஸ்ட் இந்த பிளே கார்ட்ஸ், அந்த பிக்கெட் பண்ணுற அந்த அவங்களோட ப்ரொட்டஸ்ட் எங்களுக்கு ஓட்டு கொடுங்க அந்த மாதிரி ஒரு போர்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி, தட் இஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. ஓகே, 1917 சைலண்ட் சென்டினல்ஸ். ஏன் சைலண்ட் சென்டினல்ஸ் சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து கோஷமெல்லாம் போட மாட்டாங்க, அமைதியாக பண்ணுவாங்க. ஓகே, ஆரம்பத்தில் பேசாமல் இருப்பாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் இவங்க டெய்லி ரெகுலராக போராட்டம் பண்ணுறதுனால இவங்களை வந்து ஆக்சுவலாக அரெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க போலீஸ். இன்ஃபேக்ட் 1917 இந்த 16 இந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 1917 இந்த மூமெண்ட்டு நடத்துகிறாங்க ஜனவரிலேருந்து 1920 வரைக்கும். 1920 தான் உமன் voting ரைட் வாங்குவாங்க யூஎஸ்ஏல. 1920 வரைக்கும் they face lot of hardships. Okay, in fact somewhere around some 2000 people were arrested. though எனக்கு தலைக்கு மேலே இருக்காங்களே இவங்க தான் லூசி பர்ன்ஸ், இன்னொரு உமன். ஓகே, ஸோ some 2000 people were arrested and put in jail. In fact அந்த டைமில் அவங்கள அரெஸ்ட் பண்ணுற இடத்துல ஜெயிலில் விட அதிகமான பெண்கள் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ they took them to a different place, Occoquan workersனு. இது என்னென்னா ஒரு கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. ஓகே, இன்ஃபேக்ட் அந்த இடத்துல போகும்போது அவங்கள வந்து நிறைய டார்ச்சர் அண்ட் அப்யூஸ்லாம் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கனாலே அந்த இடமே ஒரு மாதிரி புவர் கண்டிஷனில் இருக்கும். நல்ல டாய்லெட் இருக்காது, நல்ல ஃபுட் ஃபெசிலிட்டி இருக்காது, ஃபுட்டிலெல்லாம் வேர்ம்ஸ் இருக்கும், மோசமான ஃபுட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி உள்ள இடத்துல இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்கள டார்ச்சரிங் தான். ஓகே, ஸோ தே சஃபர்ட் ஆல் தீஸ் திங்ஸ் தேர். ஓகே, அப்போது இன்ஃபேக்ட் ஒரு சமயத்துக்கு அப்புறம் அலிஸ் பாலையே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களையும் கொண்டு போய் அங்கே ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் more than 2000 women were arrested and tortured there. அப்போது இந்த அலிஸ் பால் அரெஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிலில் போடும்போது அங்கே அவங்க பார்ப்பாங்க ஒர்க்கர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு. ஸோ ஒர்க்கர்ஸ் சரியான சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் ஹங்கர் ஸ்ட்ரைக். ஓகே, இன்ஃபேக்ட் இதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் கூட இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. ஓகே, அந்த டைமில் நம்ம ஃப்ரீடமில் போன இந்த பகத்சிங் டைமில் அவங்களாம் போகும்போது அங்கே ஒர்க்கு ஃபுட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்போது இவங்க ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அங்கே இருந்த போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க.
ஃபோர்ஸ் ஃபீட்னா இவங்க கையை காலை பிடிச்சிட்டு வாயை ஓப்பன் பண்ணி டியூப் மூலமாக இவங்க வாய்க்குள்ளே ஃபுட்டை உள்ளே போக வைப்பாங்க. அவங்க வந்து நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரத மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுறது. ஓகே, இது எந்த அளவுக்கு இந்த இது போச்சுன்னா November 14, 1917 இட் இஸ் நோன் அஸ் நைட் ஆஃப் டெரர். அந்த ஈவெண்ட்டு November 14, 1917 என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற விமன்ஸ் எல்லாரையுமே டார்ச்சர் பண்ண சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த லூசி பர்ன்ஸுங்கிற லேடியை பார்த்தீங்கன்னா கையை தலைக்கு மேலே ஒரு செயினில் கட்டி ஒரு இதில் கதவு மேலே இது பண்ணி போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் அதர் விமன்ஸ் எல்லாம் dragged, beat, tortured, every sort of. So women suffered a lot in USA to just get voting rights. இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸு. இவங்களை இந்த மாதிரி ட்ரீட்டே பண்ணக்கூடாது. பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ்லாம் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். பட் still they were treated like this in USA. So these women went through a lot of struggle to get the voting rights. ஃபைனலாக யூஎஸ்ஏல ஜனவரி மாதம் 9, 1918 வுட்ரோ வில்சன் சொல்லுவார், உமனுக்கு ஓட்டு கொடுக்கறத இது பண்ணலாம், நான் சப்போர்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லுவார். பட் ஆனால் அவர் 1918 ஜனவரியில் சொன்னால் கூட இமீடியட்டாக அது நடக்காது. ஏன்னா அங்கே காங்கிரஸ் லா பண்ணணும். பட் செனட்டில் ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் இந்த 2 இதுலேயும் பாஸ் ஆகணும்ல, அதே மாதிரி ஸ்டேட்லேயும் பாஸ் ஆகணும். ஒரு இப்போ வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணால் யூஎஸில் வந்து ஒரு டஃப்பான விஷயம். அதனால தான் யூஎஸில் கான்ஸ்டியூஷன் சீக்கிரம் அமெண்டாக இருக்காது. ஓகே, யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸும் பாஸ் பண்ணணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில், அதே மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமே இது பண்ணணும். அப்போது இவ்வளோ கஷ்டம் இருக்கிறதுனால அது சீக்கிரம் பாஸ் ஆகாது. ஸோ அப்போ அதுக்காக ஒரு விமன் கேரி சாப்மன் கேட்னு என் தலைக்கு மேலே இருக்காங்க இல்லையா, this women struggle for a long time to get a Constitution Amendment Act for women's right. Okay, so she struggled, she did a lot of things. Okay, அவங்க வந்து நிறைய பேரை வச்சு she regularly protesting. Finally a 19th amendment was passed, the constitution, and all the states assented, and August 18, 1920 the women got voting rights in USA. ஓகே, ஸோ விமன் voting rights வாங்குறதுக்காக யூஎஸ்ஏல அவ்வளோ போராட வேண்டியிருந்துச்சு. The rights of citizens of the United States to vote shall not be denied or abridged by the United States or by any state on account of sex. இதுதான் அந்த 19th amendmentல இருக்கிற வார்த்தை. ஸோ ஃபைனலி the women's got voting rights. So these 3 women are very important. Alice Paul, Lucy Burns, Carrie Chapman Catt. இவங்க 3 பேரும் தான் major force began the women suffrage movement in USA, women voting rights அவங்க. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஆலிஸ் பால் பார்த்திங்கன்னா அவங்க எதை இது பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த டைமில் தான் யூகேல பேங்க்ரஸ்னு ஒரு லேடி, ஷீ ஸ்டார்டட் விமன் சஃப்ரேஜ் மூமெண்ட். அதை பேஸ் பண்ணி தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் யூஎஸ்ஏலையும் யூகேலையும் ஓட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க லேடிஸ்க்கு. அந்த டைமில் தான் அவங்க வாங்க பேங்க்ரஸ்னு ஒரு லேடி, அந்த லேடியும் ஒரு இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நம்ம அதை யூகேல பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே, ஸோ voting rights வாங்குறதுக்காகவும் கஷ்டப்பட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஈவெண்ட்ஸ் that happened before World War I in America after Civil War. ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சு பார்த்தோம், இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக பீப்புள் எவ்வளோ சஃபர் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா ப்ரோக்ரெசிவ் மூமெண்ட் பார்த்தோம். ப்ரோக்ரெசிவ் மூமெண்ட் எதுக்கு, இண்டஸ்ட்ரியலைசேஷனில் ஒர்க்கர்ஸ் சஃபர் பண்ணுறதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக. அப்புறம் பிளாக் பீப்புள் ஸ்ட்ரகிள் ஃபார் ஈக்குவாலிட்டி, அப்புறம் விமன் voting rights. These 3 are very important pointsங்க. இந்த ப்ரோக்ரெசிவ் மூவ்மெண்ட் ஆகட்டும், பிளாக் பீப்புள் ஸ்ட்ரகிள் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆகட்டும், இல்லாட்டி விமன் voting right ஆகட்டும். இன்ஃபேக்ட் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டை நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாமே அர்ஜுன் தேவ் புக்லேயே நல்லா அழகாக இருக்குது. நான் உங்களை அதை இது பண்ணி கொடுத்துருக்குறேன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, with this we end this lesson. Please watch for my future lessons. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.